குழந்தைங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இதுல என்ன இருக்கு? ரொம்ப சாதாரணமான விஷயம். குழந்தைங்க இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நார்மல் தான். அவங்களுக்கு எப்பவுமே கியூரியாசிட்டி ஜாஸ்தியா தான் இருக்கும். பட் நம்மளுடைய முக்கியமான ரோல் இஸ் டு டிசிப்ளின் தெம் ரைட் அவே. இதுக்கு 2 எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம குழந்தைங்கள வேற ஏதாவது ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விளையாட வச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்ல இருந்து கிளம்புறப்போ அந்த வீட்ல இருக்கிற டாய் வேணும்னு எப்பவுமே நம்ம குழந்தைங்க அழுவாங்க. பட் அந்த இடத்துல அதை நீங்க அலோவே பண்ணக்கூடாது. அந்த வீட்ல இருக்கிறவங்களே ஓகே சொன்னாலும் நோ. இந்த டாய் இந்த வீட்ல தான் இருக்கும். இந்த டாயை நம்ம எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிறத கரெக்டா புரிய வச்சிருங்க. 2வது எக்ஸாம்பிள், நம்ம பார்க்ல விளையாடிட்டு இருப்போம். வேற ஏதாவது ஒரு குழந்தை ஏதாவது ஒரு டாய் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. நம்ம குழந்தை எனக்கு அந்த டாய் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சு அழுவாங்க. இட்ஸ் ஓகே. எல்லாத்துக்கும் நம்ம குழந்தைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல நீங்க என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, அந்த டாய் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிசிப்ளின் நம்ம அவங்களுக்கு சொல்லி தரும்போது, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் அடம் பிடிச்சு அழாம நீட்டா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அப்ரோச் பண்ணுவாங்க.